Hello friends, welcome to Queen Bee Paradise Tamil. இன்னைக்கு வந்து ஒரு weekday cooking vlog தான் நம்ம பார்க்க போறோம். Weekdaysனாலே நம்ம நிறைய பேர் வீட்ல காலையில நேரம் ரொம்பவே பரபரப்பா இருக்கும். எங்க வீட்லயும் அப்படிதான். என் பொண்ணுக்கு ஸ்கூல் பஸ் வந்து காலையில 7:20க்கே வந்துரும். அதுக்குள்ள நான் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெண்டுமே சமைச்சிருக்கணும். லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணணும், பொண்ணை ரெடி பண்ணணும். இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்கும். ஸோ என்னுடைய கிச்சனில் நான் எப்படி டைம் மேனேஜ் பண்ணுறேன், என்னுடைய வேலைகளெல்லாம் எப்படி பிளான் பண்ணி ஒரு 30லேருந்து 40 நிமிஷத்துக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு ரெண்டுமே சமைக்கிறேன் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ ஒர்க்கிங் லேடிஸ்க்கும் குழந்தைங்கள நேரத்தில் ஸ்கூலுக்கு அனுப்புகிறவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பொங்கலும் தேங்காய் சட்னியும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அரிசியும் பாசி பருப்பும் ஊற வச்சுக்கலாம். 1.5 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து பாதி அளவு, அதாவது 3/4 கப்பு பாசி பருப்பு ஆட் பண்ணுறேன். இதை இப்போ நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். வாஷ் பண்ணியாச்சு. இது இப்போ ஊறட்டும். நான் இன்றைக்கி சமையலை வந்து நார்மல் குக்கரில் பண்ணல, இந்த எலக்ட்ரிக்கல் ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறேன். கீக் ரோபோங்கிற பிராண்ட்லேருந்து இந்த எலக்ட்ரிக்கல் ப்ரெஷர் குக்கரை நான் கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்குது. நார்மல் குக்கருக்கும் எலக்ட்ரிக்கல் ப்ரெஷர் குக்கருக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இது கரண்ட்டில் ஒர்க் ஆகுது, இதில் விசில் வராது. ஸோ நம்ம விசில் கணக்கு வச்சுக்க தேவையில்லை. அது மட்டும் இல்லை, இது வந்து PIC டெக்னாலஜியில் பண்ணியிருக்காங்க. ப்ரோக்ராமபிள் இன்டெலிஜென்ட் குக்கிங். கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக குக் பண்ணும். ஒரு சமையலில் என்ன பொருள் சேர்க்கணுங்கிற முடிவை நம்ம எடுப்போம். அதை எவ்வளோ நேரம் குக் பண்ணணுங்கிற முடிவை இந்த குக்கரே எடுத்துக்கும். அதனால் நம்மளுக்கு சாப்பாடு அடிப்பிடிக்கிறது இல்லை. பிரியாணி புலாவெல்லாம் செய்யும் போது நல்லா உதிரியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம நார்மல் குக்கரில் இப்படி பொங்கி வெளியில் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி இதில் வராது. ஸோ க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. நான் வந்து கொஞ்ச நாளாக இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது யூஸ் பண்ணுறது. இதில் வந்து நிறைய ப்ரீசெட் மெனு கொடுத்துருக்காங்க. ரைஸ், தால், கிரேவி, பொங்கல், புலாவ், பிரியாணி, நான்வெஜ் ஐட்டம், அந்த மாதிரி எது நம்ம பண்ணணுன்னாலும் அந்த மோடு மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிட்டா போதும். இது மட்டும் இல்லை, இந்த குக்கரில் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதெல்லாம் நான் ஒவ்வொன்றா அப்புறமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல சமையல் வேலையை பார்த்துடலாம். இந்த லிட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவியான சேஃப்டியான லிட்டு. இதில் நம்ம நார்மல் குக்கரில் இருக்கிற மாதிரியே விசில் இருக்குது. இந்த பட்டன் வந்து ப்ரெஷர் லாக் பண்ணுறதுக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கான பட்டனு. இங்கே வந்து ஓப்பன் க்ளோஸ்னு ஆரோ இருக்குது. நம்ம இப்படி ட்விஸ்ட் பண்ணி இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து இந்த மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம க்ளீன் பண்ணும்போது கழட்டிக்கலாம். அதெல்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன். இதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு குக்கிங் பாட் கொடுத்துருக்காங்க. இது வந்து டெஃப்லான் கோட்டடு. ஸோ நம்ம சமைக்கிறது வந்து ஒட்டாது. இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் கிடைக்குது. உங்களுக்கு எந்த வேரியண்ட் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இப்போ இதை ஆன் பண்ணி வதக்கிறதுக்காக சாட்டே மோடில் வச்சுக்கிறேன். இப்போ வந்து பொங்கல் செய்யறதுக்காக 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். அது சூடாகட்டும். இங்கே வந்து தாளிக்கிறதுக்காக இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகை பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி ஒரு 10லேருந்து 15, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை இப்படி பீசஸாக வெட்டி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் வாசனைக்காக, கொஞ்சம் பெருங்காயப்பொடி. இப்போ வந்து நெய் சூடாயிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க திங்ஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். மிளகும் பெருங்காயம் மட்டும் நான் கடைசியாக ஆட் பண்ண போகிறேன். மித்த எல்லாமே இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து முந்திரியெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிருச்சு. இப்போ வந்து நான் எடுத்து வச்சுருக்க பெப்பர் பவுடரும் கொஞ்சம் பெருங்காய பொடியும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் ஊற வச்ச அரிசி பருப்பை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆச்சுன்னா பொங்கல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வரும். ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி பருப்பு ரெண்டுமே சேர்ந்து 2.25 கப்பு எடுத்திருக்கேன். பொங்கல் கொஞ்சம் குழைவாக வேணுங்கிறதுக்காக 5 கப்பு தண்ணி ஆட் பண்ணுறேன். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன்.
கடைசியாக அரை கப்பு பால் ஆட் பண்ணிக்கிறேன். பால் ஆட் பண்ணோம்னா ஹோட்டலில் சாப்பிட்ற பொங்கல் மாதிரி ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக க்ரீமியாக இருக்கும். இப்போ வந்து நான் சாட்டே மோடை ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த கேன்சல் பட்டன் ப்ரெஸ் பண்ணோம்னா சாட்டே மோடு வந்து ஆஃப் ஆயிரும். பாருங்கள், அந்த லைட் வந்து ஆஃப் ஆயிருச்சு. இப்போ வந்து நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த பட்டன் கீழே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் ப்ரெஷர் வந்து லாக் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து அந்த ப்ரீசெட் மெனுவிலேருந்து நம்ம பொங்கல் மோடை வந்து சூஸ் பண்ணிடலாம். ஸோ 15 நிமிஷம் ஆகும் அப்படின்னு காட்டுது. இப்போ குக்காக ஸ்டார்ட் ஆயிருச்சு. பொங்கல் குக்காகி முடித்ததுக்கப்புறமா இந்த 15 நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறமா அதுவே ஆட்டோமேட்டிக்காக கீப் வார்ம் அப்படிங்கிற மோடுக்கு வந்து போயிடும். அதாவது நம்ம சமைச்ச உணவு வந்து சூடாகவே இருக்கிறதுக்காக அந்த மோடுக்கு வந்து போயிட்டு அதுவே செட் ஆகிக்கும். ஸோ நம்ம வந்து இந்த பொங்கலை மறந்துட்டு இப்போ லஞ்சுக்கு என்ன சமைக்கிறோமோ அதுக்கான வேலைகளை வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் புலாவ் செய்ய போகிறேன். புலாவுக்கு வந்து ரைஸ் ஊற வச்சுக்கலாம். 3 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். இது ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம புலாவுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கலாம். ஒரு மஷ்ரூமை இப்படி 4ஆக கட் பண்ணால் போதும். அப்போ தான் அந்த பைட் இருக்கும், நல்லா இருக்கும். இப்போ வந்து புலாவுக்கு ரைத்தாக்கு ரெண்டுமே சேர்ந்து 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். 1.5 வெங்காயத்தை வந்து கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி புலாவுக்கு எடுத்துக்கிட்டேன். ஒரு 1/2 வெங்காயத்தை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி நம்ம ரைத்தாக்கு எடுத்துக்கலாம். அதை வந்து நம்ம தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். மஷ்ரூம் புலாவு கூட கொஞ்சமாக பொட்டேட்டோ ஆட் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ளேவர்ஃபுல்லாக. இன்றைக்கி வந்து 2 சின்ன பொட்டேட்டோ நான் ஆட் பண்ணுறேன். 2 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். அதில் 1.5 தக்காளி புலாவுக்கு 1/2 தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி ரைத்தாக்கு எடுத்திருக்கேன். இப்போ வந்து எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. ஸோ மஷ்ரூம் ரெடியாக இருக்குது. வெங்காயம் 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். தக்காளி 1 கை அளவுக்கு கொத்தமல்லி தழை, 1 கை அளவுக்கு புதினா, அப்புறம் நம்ம எடுத்து அந்த 2 சின்ன பொட்டேட்டோ இதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் சட்னி அரைச்சிடலாம். தேங்காய் வந்து ஏற்கனவே பீசஸாக பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருந்தேன். தேங்காய் கூட கொஞ்சம் பொட்டுக்கடலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய், 2 பல்லு பூண்டு, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக உப்பு. இப்போ வந்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சட்னியும் ரெடி. இப்போ வந்து பொங்கல் வந்து ரெடியாக போகுது. பாருங்கள், அதுவே வந்து சமைச்சு முடிச்சுட்டு கீப் வார்ம் மோடுக்கு போயிடுச்சு. ஆனால் நம்ம வந்து இப்போ உடனே ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணி ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த பட்டன் இப்படி மேலே தள்ளி விட்டுறலாம். ப்ரெஷர் வந்து இப்படி ரிலீஸ் ஆகும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பரான பொங்கல் வந்து ரெடி ஆயிருச்சு. ரொம்ப நல்லா வந்திருக்கு பொங்கல். நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது, குலைவாக வந்திருக்கு. நம்ம பெப்பரை பவுட்ரு பண்ணி போட்டங்காட்டிக்கு கொஞ்சம் கலர் மட்டும் கம்மியாக இருக்கும். மற்றபடி ஃப்ளேவர் எல்லாம் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. ஸோ அவ்வளோதான், பொங்கலும் தேங்காய் சட்னியும் ரெடி. பொங்கலை வந்து நான் ஹாட் பாக்ஸுக்கு மாற்றிட்டேன். பாருங்கள், கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கலை. இப்போ வந்து இந்த பாத்திரத்தை கழுவிட்டு இதுலேயே தான் நான் புலாவும் பண்ண போகிறேன். இது பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து தெறிக்கலை. இருந்தாலும் இதை க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துக்கு இப்படி பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா தனியாக வந்துடும். இந்த கேஸ் கட்டை நம்ம தனியாக கழட்டிக்கலாம். ஸோ இது 3 பார்ட்டும் தனியாக இருக்கிறதால க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இதை கழுவிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து புலாவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். மறுபடியும் நான் வந்து குக்கரை ஆன் பண்ணி சாட்டே மோடில் வச்சுக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடுறேன். கூடவே 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இது சூடாகட்டும். இதில் வந்து ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் சீரகம், 2 பிரியாணி இலை, கொஞ்சம் கல்பாசி, பட்டை 4 சின்ன பீஸ் எடுத்திருக்கேன், ஏலக்காய் 3, நட்சத்திர சோம்பு 1, கிராம்பு 3 பீஸு. இப்போ இது எல்லாத்தையும் வந்து அப்படியே நான் வந்து அந்த ஆயிலில் போட்டுக்கிறேன். ஒரு 1 நிமிஷம் ஃப்ரை ஆகட்டும். இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கிறேன்.
இந்த டிஷ்ஷுக்கு வந்து பச்சை மிளகா மட்டும்தான் நம்ம காரத்துக்கு ஆட் பண்ணுறோம். ஸோ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நிறையா வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். புலாவுக்கு வந்து வெங்காயம் ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக ஃப்ரை ஆனாலே போதும். இப்போ வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரெகுலர் குக்கரை விட எலக்ட்ரிக் குக்கரில் வந்துட்டு எல்லாமே சீக்கிரமாக வெந்துடும். அதனால் தேவையானதெல்லாம் பக்கத்தில் வச்சுக்கிறது நல்லது. இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி தலையும் புதினாவும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, தேங்காய், அப்புறம் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் வந்து நான் எப்பயுமே ஃப்ரிட்ஜில் ரெடியாக வச்சுருப்பேன். அதை பற்றி நான் மந்த்லி மீல் ப்ரிப்பரேஷன்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வாரம் ஃபுல்லாக குழப்பமே இல்லாமல் என்ன சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி வீக்லி மீல் பிளானிங் வீடியோ வந்து நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த 2 வீடியோவோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஒரு 1.25 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா தேவைப்பட்டால் மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். ஊற வச்சிருக்க பாஸ்மதி ரைஸை வந்து தண்ணி வடிச்சிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து அந்த ஆயிலில் கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆச்சுன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வரும். கடைசியாக ஒரு 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாமே சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 கப்பு அரிசி ஆட் பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து 4.5 கப்பு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். 1 கப்புக்கு 1.5 கப்பு அதுதான் அளவு. சால்ட் கொஞ்சம் பத்தலை, அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணி ப்ரெஷரை லாக் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த கேன்சல் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் சாட்டே மோடு வந்து ஆஃப் ஆயிரும். இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி ப்ரெஷரை வந்து லாக் பண்ணிடலாம். இப்போ நம்ம புலாவ் மோடு வந்து செலக்ட் பண்ணிடலாம். இதுவும் வந்து 15 மினிட்ஸ் எடுத்துக்கும் அப்படின்னு காட்டுது. இப்போ குக்காக ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ அது குக் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம ரைத்தா ரெடி பண்ணிடலாம். ரைத்தாவுக்கு வந்து ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு கர்டு எடுத்திருக்கேன். அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன், டொமேட்டோ, கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ரைத்தாவும் ரெடி ஆயிருச்சு. இப்போ இந்த கேப்பில் வந்து நம்ம குழந்தைங்கள ரெடி பண்ணணும், தலை சீவி விடணும், இல்லை நம்ம ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகணும், எந்த வேலை வேணாலும் செய்யலாம். விசில் கவுண்ட் பண்ண வேண்டாம், அடி பிடிச்சிருமோங்கிற டென்ஷன் இல்லை. ஸோ இது ஒர்க்கிங் லேடிஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கீக் ரோபோகுக் கூட ஒரு ரெசிபி புக் வந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 விதமான ரெசிபிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஈஸியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, கூட வந்து வாரண்டி கார்டு, அப்புறம் யூசர் மேனுவல் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த சிலிக்கான் மிட்டன்ஸு, மெஷரிங் கப்பு, ஸ்பேச்சுலா அதெல்லாமும் வந்து இந்த கீக் ரோபோகுக் கூட வந்தது. ஸோ நம்மளுக்கு வந்து புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் 1 மினிட் தான் இருக்குது. ஸோ அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக கீப் வார்ம் மோடுக்கு வந்து போயிடும். கீப் வார்ம் மோடு வந்து நம்மளுக்கு ஒரு 4 to 5 ஹவர்ஸ் வந்து நம்ம சாப்பாடை சூடாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம புலாவ் எப்படி வந்திருக்கு அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணி ஓப்பன் பண்ண போகிறோம். பாருங்கள், உதிரி உதிரியாக ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு புலாவ். ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக அட்டகாசமாக வந்திருக்கு. ஒரு துளி கூட அடி பிடிக்கலை. விட்டு பாருங்கள், எதுவுமே தெறிக்கலை. நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதெல்லாம் ரொம்பவே ஈஸி. இந்த பொட்டேட்டோ எல்லாம் வந்து சூப்பராக வெந்திருக்கு.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 15 மினிட்ஸ், லஞ்சுக்கு 15 மினிட்ஸு. அந்த பிரேக்ஃபாஸ்ட் குக் ஆகிற டைமில் நம்ம வந்து லஞ்சுக்கு தேவையான காய்கறி எல்லாம் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். ஸோ ரொம்பவே டைம் வந்து கம்மியாக தான் செலவாயிருக்கு. பாத்திரமும் ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண விஷயமெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குயின் பி பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.